பயங்கரவாதிகள் இறுதிச் சடங்கில் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் பங்கேற்ற சம்பவம் தற்போது பேசும் பொருளாகியுள்ளது. பாகிஸ்தான் லாகூரிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முரிட்கேயில் இந்திய ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் ஜமாத் உத்தாவா பயங்கரவாத அமைப்பின் தலைமையகம் தரைமட்டமாக்கப்பட்டது. அதில் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகள் அப்துல் மாலிக், காலித், முதாசிர் ஆகியோரின் இறுதிச் சடங்குகள் முரிட்கேயில் பலத்த பாதுகாப்புடன் நடந்தன. அதில் பாகிஸ்தான் ராணுவத்தின் உயர் அதிகாரிகள் பங்கேற்றதாக அந்த பயங்கரவாத அமைப்பின் அரசியல் பிரிவான பாகிஸ்தான் மார்கஜி முஸ்லீம் லீக்கின் செய்தித் தொடர்பாளர் தபீஸ் கையும் தெரிவித்தார். இறுதிச் சடங்குகளுக்கு பின்பு 3 பயங்கரவாதிகளின் உடல்களும் சொந்த ஊர்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டன. பயங்கரவாதிகளின் இறுதிச் சடங்கில் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் பங்கேற்றதால் பயங்கரவாதிகளுடன் பாகிஸ்தான் ராணுவத்திற்குள்ள தொடர்பு அம்பலமாகியுள்ளது. பாகிஸ்தானில் இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் பற்றிய தேடல் கூகுளில் அதிகம் தேடப்பட்டுள்ளது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்குள் நுழைந்து 9 பயங்கரவாதிகள் முகாமை அதிரடியாக அழித்துள்ளது. இதற்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிடப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூர் பற்றிய படங்களும் காணொளிகளும் சமூக வலைதளங்களை முழுமையாக இன்று ஆட்கொண்டது எனலாம். அதேபோன்று பாகிஸ்தானியர்கள் இன்று கூகுளில் அதிக அளவில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து தேடியுள்ளனர். அதன்படி பாகிஸ்தானியர்கள் அதிகம் தேடிய வார்த்தைகளாக சிந்தூர் என்றால் என்ன, ஆபரேஷன் சிந்தூர் என்றால் என்ன, ஆபரேஷன் சிந்தூர் விக்கி என தேடியுள்ளனர். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத், பஞ்சாப் மற்றும் சிந்து பகுதிகளில் இந்தியா ஏவுகணையை ஏவுகிறது. இந்தியா ஏவுகணை தாக்குதல், பாகிஸ்தான் மீது இந்தியா ஏவுகணை தாக்குதல் உள்ளிட்டவைகளையும் தேடியுள்ளனர். பகல்காம் தாக்குதல் தொடர்பான கூடுதல் புகைப்படங்கள், வீடியோ இருந்தால் சுற்றுலா பயணிகள் தொடர்பு கொள்ளலாம் என சுற்றுலா பயணிகளுக்கு தேசிய புலனாய்வு அமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது. அந்த வகையில் தொலைபேசி எண்களை வெளியிட்டு பகிர்ந்து கொள்ள விரும்பும் தகவல் அல்லது உள்ளீடுகளின் விவரங்களை வழங்கலாம் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளது. இதன் மூலம் பயங்கரவாதிகளின் தாக்குதல் தொடர்பாக விரைவில் நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளனர். போர் சூழல் ஒத்திகையின் ஒரு பகுதியாக டெல்லியில் மின் விளக்குகள் அணைக்கப்பட்டது. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து மத்திய அரசு முப்படைகள் மூலம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் பயங்கரவாதிகளின் 9 முகாம்களை தாக்கி தகர்த்தது. இந்நிலையில் போர் சூழல் ஒத்திகையின் ஒரு பகுதியாக டெல்லியில் மின் விளக்குகள் அணைக்கப்பட்டன. மின் விளக்குகளை அணைத்து டெல்லியின் பல பகுதிகளில் போர் சூழல் ஒத்திகை நடைபெற்றது. நாடாளுமன்ற வளாகம் உள்ளிட்ட டெல்லியின் முக்கிய பகுதிகளில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் ஆட்குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதில் 180 பேர் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்க குடியரசுத் தலைவராக ட்ரம்ப் பதவியேற்றதைத் தொடர்ந்து நிர்வாகத்தில் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக நாட்டில் உள்ள ஹார்வர்டு பல்கலைக்கழகம் உட்பட அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் சீர்திருத்தங்கள் செய்ய வலியுறுத்தி கடிதம் எழுதினார். இதற்கு பல்கலைக்கழகங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவே ஹார்வர்டு உட்பட நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு வழங்க வேண்டிய ரூபாய் 20,000 கோடி நிதியை நிறுத்தினார். அந்த வகையில் கொலம்பியா பல்கலைக்கழகத்திற்கு வழங்க வந்த ரூபாய் 3,382 கோடி நிதியை ட்ரம்ப் நிர்வாகம் நிறுத்தியது. இதனால் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத அளவிற்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் ஆட்குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி பேராசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் உட்பட 180 பேர் அதிரடியாக பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.